அதிர்ஷ்டம் தரும் வியாழக்கிழமை குருவோரை பரிகாரம். இது செய்கிறதுக்கு ஒரு குட்டியாக மண்பானை புதன்கிழமை அன்றைக்கே வாங்கிட்டு வந்தாங்க. கோவிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த பானையெல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் 350 ரூபா 400 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 20 ரூபா கொடுத்து இந்த மண்பானை தான் வாங்கிட்டு வந்தாங்க. புதன்கிழமையாக வாங்கிட்டு வந்து அதை நைட்டில் தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. காலையில் எடுத்து சுத்தமாக கழுவிட்டு இதில் தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த பரிகாரம் ரொம்பவே ஸ்பெஷல். நம்ம வீட்டில் எப்போவும் பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, பற்றாத செல்வம் சேரணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த ஒரு எளிமையான ஆனால் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் சரியான நேரத்தில் செஞ்சால் பலன் பல மடங்கு கிடைக்குங்க. இப்போது இந்த மண்பானைக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க. நல்லா நிறச்சி மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வச்சுக்கலாம். ஜோதிடத்தில் குரு பகவானை தனகாரகன்னு சொல்லுவாங்க. அதாவது செல்வத்தை வாரி வழங்குபவர். வியாழக்கிழமை அன்னைக்கு வர குரு ஓரை நேரம் ரொம்ப விசேஷம். அதுவும் காலையில் வர 6 மணி to 7 ரொம்ப ரொம்ப விசேஷங்க. நிறைய பேர் அந்த டைமில் யமகண்டம் வருதே செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக செய்யலாங்க. ஒரு தவறும் கிடையாது. ஒருவேளை காலையில் செய்ய முடியாதவங்க மதியம் வர குருவரை 1 to 2, நைட்டு 8 to 9 இந்த நேரத்தில் செய்யலாம். ஆனால் காலையில் செய்கிறது ரொம்ப விசேஷங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையே மாற்றுங்க. இந்த பானை அப்படியே கொண்டு பூஜை அறையில் வச்சுட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா 3 10 ரூபா நோட்டு, இல்லைனா 3 10 ரூபா காயின், 3 1 ரூபா காயின், ஒரு சின்னதாக மஞ்சள் கலரில் துணி, அதை கட்டுறதுக்கு ஒரு சிவப்பு கலர் நூல். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல இந்த பானையை பூஜை அறையில் வச்சுட்டு இப்போ மனசார உங்கள் குலதெய்வத்தையும் குரு பகவானையும் சுக்கிர பகவானையும் வேண்டிக்கிட்டு இந்த காசை அந்த பானைக்குள்ளே போடுங்க. ஒவ்வொரு காசு போடும்போதும் என் வீட்டிலே செல்வம் பெருகுகிறது, வற்றாத செல்வம் என் வீட்டில் எப்போதுமே நிலைத்து இருக்கிறது அப்படின்னு வேண்டிக்கிட்டே போடணுங்க. அந்த 3 10 ரூபா காயின், 3 1 ரூபா காயின் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் கலர் துணி, அந்த பானையோட வாய்ப்பகுதியை ஒரு சிவப்பு கலர் நூலால் கட்டிடலாங்க. மண் பானையில் பணம் சேர்வது மகாலட்சுமிக்கு உகந்தது. குரு ஓரையுடன் இணையும் போது அந்த பணம் வீண் செலவாகாமல் சுப காரியங்களுக்கு பயன்படும். வீட்டில் வடகிழக்கு அதாவது ஈசானிய மூலையில் இந்த பானையை வைக்கிறது குடும்பத்தில் வற்றாத செல்வத்தை தருங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே முடிச்சு போட்டு பூஜை அறையில் ஈசானிய மூலையில் வச்சுருங்க. இந்த பூஜை அறையில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா கூட பீரோவில் கூட வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு ஓரை டைமில் இதுக்கு கற்பூரமோ ஊதுபத்தியோ சாம்பிராணியோ காட்டுங்க. அவ்வளோதாங்க. வேறு எதுவும் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. அது பாட்டுக்கு கிடக்கட்டுங்க. 1 வருஷம் வரையும் கூட இருக்கலாங்க. ஒரு தவறும் கிடையாது. அது எந்த அளவுக்கு வீட்டில் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், இந்த பானையில் நீங்கள் நாணயங்கள் போடும்போது என் வீட்டில் செல்வம் பெருகுகிறது, கடன் தொல்லை தீருகிறது அப்படின்ற நேர்மறையான எண்ணத்தோட போடுங்க. அந்த எண்ணம் குரு ஓரை நேரத்தில் பல மடங்கு ஆற்றலை தருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.